இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா நல்லா இருக்கா? உனக்கு என்னம்மா, நீதான் அழகாச்சே. நிஜம்தான் துளசி, உனக்கு என்ன கலர் புடவை கட்டினாலும் ரொம்ப அழகா இருக்கும். போதும், ஓவராதான் போகுது. நான் சொன்ன திட்டுவாம்மா. சித்தி நீங்க வேறயா? ஓஹோ, புடவை வாங்கிட்டு வரேன்னு சொன்னது இவளுக்கு தானா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எங்க சொல்லணுமோ அங்க சொல்றேன். சரி சரி, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மா, மறக்காம துளசி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. போயிட்டு வா. உனக்கு சிவா வாங்கின சாரிய அந்த துளசி கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போறா. என்ன துளசி கட்டிட்டு போறாளா? எனக்கு சிவா வாங்கி கொடுத்த சாரிய யார கேட்டு நீ கட்டின? இது சிவா வாங்கல, விசாலாட்சி அம்மா கொடுத்தாங்க. சி, வாய் மூடு. சிவா வாங்கி தந்ததுன்னு நீ தெரிஞ்சேதான் கட்டிருப்ப. எதுக்கு இப்படி அடுத்தவ புருஷனுக்கு அலையற? ஜனனி கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பார்த்துதான் பேசுறாங்க. சிவாவை இன்னும் உன்னால மறக்க முடியல. இவளாலதான் மறக்க முடியல, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்காக வாங்கினது எனக்கு மட்டும்தான். குடி. குடி, புடவை விடு. ஜனனி, என்ன பண்றீங்க? என்ன பண்ற நீ? என்ன பண்றீங்க? புடவை விடு. விடுங்க. விடுங்க. ஜனனி, விடுன்னு சொல்றேல்ல. விடுங்க. விடுங்க. விடுடி. ஜனனி, ஏய், எனக்கு ஜனனி விட முடியாது. ஏய், ஜனனி விடுங்க. ஜனனி விடுன்னு சொல்றேல்ல. நீ சிவாவையும் பறிச்சு விசாலாட்சி அம்மா விட மாட்டேன். விசாலாட்சி அம்மா. ஏய், கழட்டு. விடுங்க ஜனனி. கழட்டு. ஏய், விடுன்னு சொல்றேல்ல. விடுங்க ஜனனி, ப்ளீஸ் ஜனனி விடுங்க. ப்ளீஸ் ஜனனி பாருங்கப்பா. விடு அவள. என்ன பண்ற நீ? ஒரு பொண்ணு தானே, அசிங்கமால கட்டி இருக்கிற சேலையை உருவுற. என்ன பொண்ணு நீ? சீ. இவ நடவடிக்கை சரியில்லை. இவ வராமலே இருந்திருக்கலாம். பொம்பளை பிள்ளையா ஒரு நாள் கூட இவ இருந்ததில்ல. இது சிவா எனக்காக வாங்கிட்டு வந்த சாரி. யார கேட்டு இவ கட்டினா? இவள ஏன்னு கேட்காம என்ன திட்டுறீங்க? ஏண்டி ஜனனி சாரிய கட்டினேன்னு அவள கேளுங்க. யார் சொன்னது உனக்காக அதை வாங்கினது? யாரடி சொன்னது? அத்தை, சிவா மாமா தானே வாங்கிட்டு வந்தாரு. அவன் வாங்கிட்டு வந்தா இவளுக்கு தானே யார் சொன்னது? நான் தான் அவனை வாங்கிட்டு வர சொன்னேன். அத துளசிக்காக வாங்கிட்டு வர சொன்னேன். ஐயோ அண்ணி, இப்ப யார காப்பாத்துறதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு துளசியோட பிறந்த நாள், அவளுக்காக தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். இவளுக்கு இவள நினைச்சுக்கிட்டா என்கிட்ட எல்லாம் வந்து கேட்டுக்கணும். அதுக்காக கட்டி இருக்கிற புடவைய உருவாளா? நான் சொன்ன நான் உனக்குன்னு நான் என்ன பாவம் பண்ணணும்? என் குடும்பத்துக்குன்னு வந்து சேர்ந்திருக்கா. மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு இந்த புடவை வேண்டாம். சித்தி வாங்க. நீதான் கேட்டல, எடுத்து கட்டிக்க. ஆமா, ஏண்டி உனக்கு புடவை கட்ட தெரியுமா? நீ புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லையே, அதுதான் கேட்டேன். சே,
ஜனனி உன் கிறகம் அப்படி இருக்கு. முதல்ல அந்த துளசிக்கு தான் எல்லாமே கிடைக்குது. ரெண்டாவது தான் நீ. என்ன பண்றது? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வாமா. ஜனனி, ஏன் இப்படி நடந்துக்கிற? அசிங்கமா இல்ல? நீ யார சந்தேகப்படுற? என்னையா அந்த துளசியவா? யார தப்பா நினைக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல? என் கூட பல நாள் இதே அறையில இருந்த அந்த துளசி, ஆனா ஒரு நாள் கூட வரம்பு மீறினதில்ல. அவளை போய் இல்ல, அது துளசி தப்பா இல்ல, நீதான் தப்பா இருக்கு. என்ன தப்பு? எல்லாமே தப்பா தான் இருக்கு. உன் நினைப்புலயே தப்பு இருக்கு. ஏய், இப்ப எதுக்கு அழுகுற? அழாம சொல்லு. இல்ல, நீ சொல்றது உண்மைதான் சிவா. எனக்கு யாரு இருக்கா? உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்ல. ஆனா துளசி உன்னை எடுத்துக்க பாக்குறா. என்னை ஏமாத்திட்டு உன்னை எடுத்துக்க பாக்குறா. ஜனனி, அவ நல்லவ இல்ல சிவா. என்னை ஏமாத்த பாக்குறா சிவா. ஜனனி, என்ன பேசுற நீ? துளசி ஏமாத்தினா நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? முடியுமா? இல்ல சிவா, உனக்கு தெரியாது சிவா. உன்னை யோசிக்கவே விட மாட்டா, மயக்கிருவா. ஜனனி, நீ பேசுறதே காமெடியா இருக்கியா? ஏன் இப்படிலாம் யோசிக்கிற நீ? என்ன ஆச்சு உனக்கு? சிவா, நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜனனி, நீதான் என் உயிர். நீ என்ன வெறுத்துட்டா நான் செத்து போயிடுவேன் சிவா. நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு தெரியல, கூப்பிட்டாங்க. வான வர. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றா உன் பொண்டாட்டி? துளசியை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. ஆசை அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்த, அது தப்பாடா? அண்ணா, துளசி அண்ணிய பார்க்கவே முடியலன்னு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவ என்னடா பண்ணுவா? இது வரைக்கும் அவ என்கிட்ட எதையுமே கேட்டதில்ல. நான் தான் அவளுக்காக ஒரு சேலை எடுத்துட்டு வர சொன்னேன். இந்த குடும்பத்துக்காக அவ என்னெல்லாம் பண்ணிருக்கா. ஒரு சேலைக்கு பெற மாட்டாளா? ஐயோ, என்னால இத தாங்க முடியல. ஜனனி ஏன்டா இப்படி இருக்கா? அவ எப்பவுமே இப்படிதானா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ காதலிச்சியா?